அந்த கலர் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா பச்சை நிறம், அப்புறம் எல்லோ. ஸோ இந்த பச்சையும் எல்லோவும் எடுத்துக்கிட்டோம்னா இன்னொன்று நல்லா அதை அந்த நிறத்துக்குள்ளார போய் பார்ப்போம். இப்போ குருங்கிற ஒரு ஆற்றல் அன்னைக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா? அப்போ அது என்னன்னு பார்த்தோன்னா பொன்னிறமானது. வியாழன் என்ற கோளுக்கு இருக்கக்கூடியது பொன்னிறம். அப்போ அந்த பொன்னிறத்தை கொடுக்கக்கூடிய இவர் யாருன்னு பார்த்தோன்னா முருகர் வந்து இவர் வந்து அறிவாளி. அறிவால வந்து செய்யக்கூடியவர். அப்போ அறிவு வந்து குரு. அப்போ பாருங்க, குரு என்று சொன்னாலே வந்து நமக்கு என்னென்னா வந்து மஞ்சள் நிறத்தை நம்ம குறிப்போம். இன்னொன்று மஞ்சள் நிறத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, எதையும் கிரகிச்சு வச்சுக்கும். இப்போ பாருங்க, இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்குவோம். அகெயின் சடங்காக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ப முடியாதுங்கிறது பியூர் சயின்ஸ். போயிட்டு இப்போ தான் அவைலபிள் இருக்குது. ஏஐட்ட கேட்டாலே அதுவே எவ்வளோ விஷயத்துக்கு சொல்லுது இல்லையா? அப்போ அந்த எல்லோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்க, அப்போ எல்லோ ட்ரெஸ் நீ போட்டுக்கோப்பா. அதே மாதிரி க்ரீனுங்கும் போது அது ஒரு அமைதி நிலையான ஒரு இது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ இதுவாக இருக்குது. கண்களுக்கு அமைதியை கொடுத்து அந்த அமைதி வந்தால் தான் கிரகிக்கக்கூடிய தன்மை வரும். அப்போ பாருங்கள், இதை கொடுக்கக்கூடியதான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ். அந்த நேரத்தில் நீங்கள் போட்டு விரதம் இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க வச்சாங்களா? நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு மதத்துக்குள்ளார போயிடுறோமா? இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் ஒரே மதம் ஒன்று இருக்குது, காந்த மதம். காந்த தத்துவத்தை கொடுக்கக்கூடியது வேதாத்ரி மகர்ஷி தரக்கூடியதுன்னு பார்த்தோன்னா பஞ்சபூத நவகிரகம். அதில் எல்லா கலருக்குள்ளார போய் அழகாக உள்ளே வந்துட்டு வந்துடும். அற்புதமான ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இதே தான் அங்கே அவர் வேறு விதமாக அழகாக மாற்றி நமக்கு விஞ்ஞானமாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தெரியுது, அங்கே விரதம் இருக்க சொல்கிறாங்க, சில கலர் ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால் குடம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வெண்மை நிறம், சந்திரனுடையது வருது பாருங்கள். வெண்மை நிறது அது கூட வந்து அந்த நீர்த்தன்மையோடு பஞ்சபூதத்தோடைய கூட்டியே வந்து சொல்ல வராங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ஸ்பேஸுங்கிறது அந்த விண்ணுங்கிறது மேக்னட்டிசம்ங்கிறது தான் வந்து இதை குறிக்கக்கூடியதுங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து வேணும்னு சொன்னோம்னா என்ன செய்யணும், இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் அதிகமாக கூடும். இன்னும் ஒரு பழக்கமும் வந்து வச்சுருக்காங்க. இந்த காவடி அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா இந்த 2 பக்கமும் வெயிட்டை வந்து வச்சு அதை கரெக்டாக அதை பேலன்ஸ்டாக நீங்கள் ஓட்டணுமா. நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்துக்குள்ளார வருவோம். என்ன வெயிட்டுங்கிறத குறிக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாம் கொண்டு வந்த கர்மா. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சம்பாதிச்சதெல்லாம், இந்த 2 சைட்லேயும் வெயிட் பண்ணி பாருப்பா, நல்லது கெட்டதுன்னு இருக்கு இல்லையா. இது 2த்தையும் நீ தான் தூக்கிட்டு போகணும். உன்னுடையது, இது உன்னுடைய சொத்து.